ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ ஹவு டு ரெகனைஸ் யுவர் இன் அ விக்டிம் மைண்ட் செட் ஆர் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னா ரெகனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து தாட் பேட்டர்ன்ஸ், எமோஷனல் குவாலிட்டிஸ் என்ன இருக்கும், அப்புறம் ரிலேஷனல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன், இன்னொரு வீடியோ இந்த விக்டிம் மைண்ட் செட் ஓவர் கம் பண்ணுறதுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விக்டிம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இனிமேல் நீங்கள் விக்டிம் இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, நீங்கள் அக்செப்ட்டும் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்க தப்போ இல்லை நீங்கள் பண்ணுற விஷயங்கள், உங்கள் தாட்ஸ் இப்படி தான் இருக்குது, உங்கள் எமோஷன்ஸ் இப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு யூ ஆர் ரெடி டு சேஞ்ச் நவ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. எனக்கு இப்படி தான் நடக்கும், என்னோடய லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்லக்கி, நான் வந்துட்டு ஸ்டக்காக தான் இருக்குது, என்னோடய ஹோல் லைஃப் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எனக்குன்னு வந்து எந்த குட் ஃபார்ச்சுனேட் திங்ஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்துட்டு டவுன் பண்ணிக்காமல், அதுக்கப்புறம் செல்ஃப் சாபட்டாஜிங் இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு மட்டும்தான் உலகத்துலேயே வந்து உங்களுக்கு மட்டும்தான் கெட்டது நடக்கிற மாதிரியும், என்ன சொல்கிறது, சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இனிமேட்டு நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி, ஐ எம் நாட் தட் பர்சன், இதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ண பர்சன் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஓகே, பிகாஸ் இந்த இமேஜினேஷன் மூலிமா தான், இந்த திங்கிங் மூலிமா தான் உங்கள் ரியாலிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் தான் க்ரியேட்டர், உங்கள் லைஃபுக்கும் சரி, உங்கள் வேர்ல்டுக்கும் சரி, உங்கள் உலகம் எது நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க இல்லையா? உங்கள் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த பவர் இருக்குது. ஓகே, என்ன வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக் கண்ட்ரோல். ஓகே, நீங்கள் வந்து இனிமேட்டு என்னோடய லைஃப்பை வந்து நான் மற்றவங்க கையில் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்க மாட்டேன். லைக் வந்து யாரோ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கேம் ஆடட்டும், இல்லை என்னவோ பண்ணட்டும், அவங்க வந்து என்னோட பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கட்டும் அப்படின்லாம் இல்லாமல், இதுக்கு மேலே எனக்கான டிசிஷன்ஸ் நான் எடுப்பேன். என்னோடய லைஃப்பை வந்து நான் ஃபுல்லாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரதுக்கு முதல்ல கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக, ஸ்ட்ராங்காக வெளியே வாங்க. ஓகே, நான் வந்து இனிமேட்டு எனக்காக நிற்பேன் நீங்கள் செல்ஃபாக சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் போய் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறத விட உங்களுக்காக நீங்களே உங்கள் ஓன் வாய்ஸில் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும். ஓகே, பிகாஸ் உங்களை விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் வந்து நீங்கள் வெளியில் தேடினாலும் அது கிடைக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களோட செல்ஃப் வந்து அதை நம்பும், பிலீவ் பண்ணும். ஓகே, நீங்களே உங்களுக்கு ஹோப் கொடுங்க, நான் இந்த மைண்ட் செட்டில் இருந்தும் வெளியில் வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்புங்க. ஓகே ஓகே இப்போ என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விக்டிமைஸ்டாக இருக்கோம், நம்மளுக்கு இவ்வளோ லைஃப்பில் வந்துட்டு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டுவெல் ஆகிட்டு அதையே வந்து நினச்சி இருக்கிறனால தான் நம்ம வந்து அந்த கட்டத்துலேருந்து நம்மளால் வெளியே வர முடியல. அந்த ஒரு சின்ன சர்க்கிள்லேயே நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி, ஸ்டக் ஆகிட்ட மாதிரி, நம்மளை யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இப்போது நமக்கு அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து